இன்றைக்கு நாம் ஏன் ஜெபத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள தவறுகிறோம்? ஏன் இன்றைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்க தவறுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் அப்படி நடக்குதுன்னா, அதற்கு காரணம் என்னன்னா, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க விசுவாசம் உள்ள ஜெபத்தை அவங்க ஏறெடுக்கிறது இல்லை. ஆனால் தான் இன்றைக்கு அவர்கள் ஜெபத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் தவறி விடுகிறார்கள். விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்னது? விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்னதுன்னா, பெற்றுக்கொண்டேன் என்று ஜெபிப்பது. விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்னது? கதறது கிடையாது, உட்கார்ந்து அழுவுறது, கதறது. ஆண்டவரே கொடு, ஆண்டவரே எப்படின்னா செஞ்சிடும், ஆண்டவர் எப்படின்னா சுகத்தை கொடு ஆண்டவரே. கதற ஜெபம் கிடையாது. விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்னதுன்னா, பெற்றுக்கொண்டேன் என்று நாம் ஜெபிப்பது. அதான் விசுவாசம் உள்ள ஜெபம். 1 பேதுருல நீங்க பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வச்சு நம்ம அப்படியே பில்ட் பண்ணிட்டு போகலாம் இன்னைக்கு செய்தியை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். குணமானீர்கள். வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா, சுகம் வந்து விட்டது. இது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, பாஸ்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. பாஸ்ட் டென்ஸ்னா என்னதுன்னா, இறந்த காலத்துல அல்லது கடந்த காலத்துல முடிஞ்சது போல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு சுகம் வந்து எனக்கு கிடைக்க போது, எனக்கு நடக்க போது அப்படி கிடையாது. சுகம் என்னன்னா, ஆல்ரெடி நாம் என்ன பண்ணோம்னா சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். அப்போ ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, நான் சுகத்தை பெற்று கொண்டது போல ஜெபிக்கணும். அது எப்படிங்க சுகத்தை பெற்றுக்கொண்டது போல ஜெபிக்கிறது? சுகமே இல்லையே, சரீரத்துல கட்டி அப்படியே தான் இருக்கு. எப்படி நான் பெற்றுக்கொண்டது போல ஜெபிக்கிறது? அதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமென். மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. ஆனா விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா, நம்பி பார்ப்பது அல்லது விசுவாசித்து பார்க்கிறது. ஆமென். எதை ஃபர்ஸ்ட்ல வைக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட்ல வைக்கணும். மாடை வந்து பின்னாடி கட்டப்பட்டாங்க. மாடை எங்க கட்டுவாங்க? முன்னாடி தான் கட்டுவாங்க. பாருங்க, எதை ஃபர்ஸ்ட்ல வைக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பினா அது விசுவாசம் கிடையாது. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கர்த்தர் எனக்கு வந்து அற்புதம் செய்யட்டும், ஃபர்ஸ்ட் சுகத்தை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றேன்னா சாட்சி சொல்றேன். இது விசுவாசமே கிடையாது. விசுவாசம் என்னதுன்னா, நான் நம்புறேன். நான் வந்து கண்டு விசுவாசிப்பது இல்லை, காணாமல் விசுவாசிப்பது. ஆமே. பார்த்து நம்புறது இல்லை, பார்க்காம நம்புறது. அதான் விசுவாசம். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, பெற்றுக்கொண்டேன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வசனம் சொல்லுது, அப்படி தழும்புகளால் நாம் குணமானீர்கள். அப்போ ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார்னா, நமக்கு சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே என்ன பலவீனத்தை மாத்துங்க அப்படின்னு ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணுமா? நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் குணமாகி விட்டேன், அப்படி ஜெபிக்கணும். இயேசுவும் அப்படிதான் என்ன பண்றாருன்னா ஜெபிக்க கத்து கொடுக்கிறார். இந்த மார்க் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா எப்படி ஜெபிக்கணும் அழகா கத்து கொடுக்கிறார் பாருங்க இயேசு. மார்க் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. பாருங்க, ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படி ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணும்னா, நான் சுகத்தை பெற்று கொண்டேன், அதை என்ன பண்ணா ஜெபிக்கணும். இங்க இயேசு வந்து ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு ஜனங்களுக்கு. சொல்லி கொடுக்கும் போது அழுவ சொல்றாரா? வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க. சர்ச்சில் உட்காந்து அழுவத்தினால எதுனா நடக்க போதா? ஒன்றும் நடக்க போது இல்லை, கண்ணீர் தான் வேஸ்ட்டு. அழுவக்கூடாது. பாருங்க, இயேசு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. நீ அழுவாத, நீ கதறாத, நான் சொல்லித்தரேன் உனக்கு ஜெபத்தை. எப்படின்னா, நீ என்ன பண்ணா, பெற்றுக்கொண்டேன், சுகமாகிவிட்டேன் என்று விசுவாசியுங்கள், வீடு கட்டப்பட்டது என்று விசுவாசியுங்கள்.
ஆல்ரெடி ஆண்டவர் வீடை ஏற்படுத்தி வச்சுட்டார். ஆல்ரெடி என் கடன் பிரச்சனை மாறிடுச்சு, ஆல்ரெடி நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அப்படி என்ன பண்ண சொல்றாருன்னா ஜெபிக்க சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு இதுதான் பண்றது இல்லை. இதுதான் விசுவாச ஜெபம். நம்ம பண்றதெல்லாம் என்னதுன்னா மேன்மேட் ப்ரேயர்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படிதான் ஜெபிக்கணும், கண்ணை அழுதாதான் ஆண்டவர் எதனா செய்வாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது மனிதர்கள் சொல்லி கொடுத்த ஜெபம். ஆனா இயேசுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன ஜெபம்னா விசுவாசம் உள்ள ஜெபம். ஆனால் இயேசு இந்த சொல்றாருல எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தர்றாரு. சொல்லி கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜெபத்தை ஒரு இடத்துல அவர் பயிற்சி செய்கிறார், எக்ஸசைஸ் பண்ணுறார். அது எந்த இடம்னா லாசருடைய கல்லறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபத்தை அவர் பயிற்சி செய்கிறார். யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா இயேசு லாசருடைய கல்லறைக்கு போறாரு. லாசர் என்ன ஆயிட்டாரு? மரிச்சு கிடக்குறாரு. மரிச்சு போனவனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எப்படி ஜெபிப்பாங்க? ஆண்டவரே, எப்படின்னா அவரை வெளியே கொண்டு வந்துருங்க, எப்படின்னா உயிரோடு எழுப்புங்க. அப்படிதான் இயேசு ஜெபிச்சிருக்கணும். எல்லாரையும் எழுப்புனீங்களே பிதாவே, எல்லாரையும் எழுப்பியிருக்கிறீங்க, எல்லாரும் மரிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் எழுப்பியிருக்கிறீங்க, அதே போல இந்த லாசரையும் எழுப்புங்க, இப்பயே எழுப்புங்கன்னு சொல்லிட்டு இயேசு ஜெபிச்சிருக்கணும். ஆனா இயேசு அப்படி ஜெபிக்காம எப்படி ஜெபிக்கிறார்னா, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்ன ஜெபிக்கிறார்னா ஆல்ரெடி லாசரு உயிரோடு எழுந்த மாதிரி ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் எப்போ பண்ணுவீங்க? கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தேங்க்ஸ் பண்ணுவீங்க. இயேசுடைய ஜெபம் பார்க்குறீங்களா? இயேசு என்ன பண்றாருன்னா, எல்லாரும் அற்புத மீட்டிங் வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. இயேசு ஒருத்தர் உயிரோடு எழுப்ப போறாரு, எல்லாரும் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா அற்புத மீட்டிங்கை மாத்தி தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஆகிட்டாரு. பாருங்க, ஜெபம் என்பது என்னன்னா ஆண்டவரே தாரும் தாரும் கேட்கறது இல்ல. ஜெபம் என்பது என்னன்னா பெற்றுக்கொண்டேன் என்று நான் ஜெபிப்பது தான் ஜெபம். ஆமே. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஜெபிக்கும் போது நல்லா உங்களுக்கு அறிந்து கொள்ளணும் என்னன்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. இயேசுக்கு நல்லா அவர் அறிந்திருக்கிறார். என்னன்னா, பிதாவே, நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தைக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன பண்றாருன்னா உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். நான் யோசிப்பேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஏன்னா ஜனங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பலவீனமா இருக்கிறது கடவுளுடைய சித்தம். பார்த்தீங்களா, போன வாரம் கூட பார்த்தோம், நம்ம பவுலுக்கு ஆண்டவரே என்ன பண்றாருன்னா பலவீனத்தை கொடுத்துருக்கிறார். அப்புறம் பவுல் பலவீனத்தை எடுக்க சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பலவீனத்தோடு என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. அப்போ நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பலவீனமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். அப்போ ஜெபிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம்னா ஜெபிக்க போகிறோம். ஆனா இயேசு எப்படி ஜெபிக்கிறாருன்னா, பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா செவி சாய்க்கிறார். சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு ஆண்டவர் ஏன் இதை வச்சிருக்கிறாருன்னா, ஏன் உனக்கு இந்த பலவீனத்தை வச்சிருக்கிறாருன்னா, இது மூலியமா ஆண்டவர் மற்றவங்களுக்கு சுகத்தை தர அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என்ன பண்ணேன்னா, சரி ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நிறைய நேரத்தில் என்னுடைய வியாதிக்காக நான் ஜெபிச்சதே கிடையாது. ஏன்னா சொல்லிட்டாங்களே ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு. என்ன பலவீனமாக வச்சு தான் ஆண்டவர் மற்றவங்களை சுகமாக்கணும் தேவனுடைய விருப்பம் இல்லை. அவர் பலவீனமானார், அதன் மூலியமாய் மற்றவங்களுக்கு சுகமாக்கும்படி. அப்போது நான் பலவீனமாக இருந்து மற்றவங்களை சுகப்படுத்துறது கிடையாது, ஆண்டவர் பலவீனமானார், அதன் மூலியமாக மற்றவங்க சுகமாகறாங்க. அப்போ நான் எனக்கு நல்லா தெரியணும், என்ன தெரியும்னா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், ஏன்னா நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெபிக்கணும்? பெற்றுக்கொண்டேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு பைபிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அபிகேலுக்கு. கொடுக்குறேன்னு சொன்னோடனே
அபிகேல் வந்து, அண்ணா எனக்கு பைபிள் கொடுங்க ப்ளீஸ்ண்ணா, எனக்கு பைபிள் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா அது என்னது? முட்டாள்தனம். நான் என்ன பண்ணிட்டேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா திருப்பி வந்து என்ன பண்ண கேட்டுட்டு இருக்கு பாருங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடும், நான் உன் காலில் விழுறேன், எப்படின்னா சுகத்தை கொடும் ஆண்டவரே, கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே சுகத்தை கொடும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணா பெற்று கொண்டேன் என்று நீ ஸ்தோத்திரம் பண்ணி அதை எடுத்துக்கோ. ஆமென். இன்னைக்கு எல்லா சுகத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பெக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜாக்கள் நாம் கிளைம் பண்ணி எடுக்கணும், அதை உரிமை பாருங்க. ஆண்டவர் எனக்கு சேர்த்து வச்சிருக்கிறத நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ இதெல்லாம் பண்ணணும் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய காரியங்கள் அவங்க செய்யறாங்க, மருந்து எடுக்காம விட்டுறாங்க, எல்லாத்தையும் அதெல்லாம் பண்றாங்க. எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாங்க. ஆனா எது பண்ணோம், நாம் ஜெபத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாம் வசனம் சொல்லும், உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், செக்கை எழுதி என்ன பண்ணோம், நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ல, நம்முடைய பரலோக வங்கியில, எல்லாருக்கும் ஒரு வங்கி இருக்கு பரலோகத்துல, அதுல பாத்தீங்கன்னா சுகத்தை வச்சுட்டாரு, வீடு கட்டி வச்சுட்டாரு, கடன் பிரச்சனைலாம் மாறத்துக்கு அந்த சொல்யூஷனை வச்சுட்டாரு, எல்லாத்தையும் அந்த பேங்க் வங்கியில வச்சுட்டாரு. நீங்க என்ன பண்ணோம், என்ன வேணும் அப்படின்னு எழுதி என்ன பண்ணோம்னா நீங்கள் போட வேண்டும். போட்டவனே என்ன வருதுன்னா அது சாங்ஷன் ஆகுது. ஆமென். நீங்க எழுதி போட்டாதான் உங்களுக்கு நடக்கும். ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்காக பாஸ்டர் எழுதி போடுவாரா? பாஸ்டர் எழுதி போட்டா ஒன்றும் நடக்காது. நீங்க உங்களுடைய செக் எழுதி போடும் போது தான் நடக்கும். அன்றைக்கு நான் பேங்க்குக்கு போகும்போது எங்க அப்பாக்காக நான் எழுதிட்டு இருந்தேன். எங்க அப்பாக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க கேட்டாங்க, இது யார் பேங்க் அக்கௌண்ட் கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து எங்களுடைய அப்பா. அப்போ நீ வரக்கூடாது, அப்பா வர சொல்லு. பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, பாஸ்டர் எனக்கு செக் எழுதி போடும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பாஸ்டர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும். நம்ம எழுதி போடும் போது தான் என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. அங்க என்ன ஆகுதுன்னா டிரான்சாக்ஷன் வருகிறது. அப்போ என்னன்னா, நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, பெற்றுக்கொண்டேன் என்று ஜெபிக்க வேண்டும். இன்னொரு வசனத்துக்கு நாம் போகலாம். ரோமர் புஸ்தகத்துக்கு போகலாம், 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, இங்க ஆபிரகாமுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் யாருடைய ஜெபத்தை பார்த்தோம்? இயேசுடைய ஜெபத்தை பார்த்தோம். கல்லறையில் போய் என்ன பண்றாரு, ஜெபத்தை பெற்றுக்கொண்டேன் என்று ஜெபிக்கிறார். அதே போலதான் ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அதே ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆபிரகாம் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து உனக்கு குழந்தை தரப்போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் குழந்தைய பிறக்கல. ஆனா 25 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, ஆண்டவரே குழந்தை தாரன்னு அழுல, கெஞ்சில, கதறல, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இங்க சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்தி, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி என்ன பண்றாருன்னா தேவரை ஸ்தோத்திரம் பண்றார். என்ன ஸ்தோத்திரம் பண்றார்? எனக்கு புள்ள கிடைச்சிச்சு, எனக்கு புள்ளைய ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எனக்கு ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதே சொல்லி சொல்லி என்ன பண்றாருன்னா தேவனை மகிமைப்படுத்தினார். அப்படி மகிமைப்படுத்தின உடனே 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பிறந்துட்டான். ஆமென். என்ன ஜெபம் இது? பெற்றுக்கொண்டேன், எனக்கு குழந்தை கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் சொல்ல 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 அவருக்கு குழந்தை பிறந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க சொல்றார், விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவருக்கு விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்றாருன்னா அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே வராரு. குழந்தை பிறந்த உடனே என்ன ஆயிட்டாருன்னா விசுவாசத்துல வல்லவர் ஆயிட்டார்.
இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, ஆண்டவர் ஈசாக்கை பலியிட சொல்லுகிறார். பலியிட சொல்லும் போது அவர் சொல்றாரு, யெகோவா ஈரேன்னு சொல்றாரு. யெகோவா ஈரேன்னா என்ன தெரியுமா? யெகோவா ஈரேன்னா என்னன்னா, எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆமா, எல்லாம் பார்த்து கொள்கிறார். ஆனா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யெகோவா ஈரேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் தேவைகள் வருவதற்கு முன்பாக என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். என்ன சொல்றாருன்னா, யெகோவா ஈரே சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என் தேவையை தேவன் சந்தித்து விட்டார் அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அங்க அவருடைய தேவை சந்திக்கப்படுகிறது. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி வருகிறது. ஆமென். இப்போ என்ன ஆயிட்டார்னா, விசுவாசத்துல வல்லவன் ஆயிட்டார். ஒன்னு ஜெயிச்ச உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா வல்லவன் ஆயிட்டார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவீர்கள். அப்போ எப்படி ஜெபிக்கணும்? பெற்றுக்கொண்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு, வீடு கிடைச்சிருச்சு, கடன் பிரச்சனை மாறிடுச்சு, சுகம் வந்துருச்சு, இதே நீங்க சொல்ல 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 என்ன ஆயிடும்னா, சீக்கிரமாய் நீங்கள் அற்புதத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இன்னொரு காரியத்துக்கு போலாம். யோசபாத் இங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. கோகாத்தியரின் புத்திரரில் கேராகியின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த யோசபாத்துக்கு விரோதமாக என்ன பண்றாங்கன்னா, நிறைய ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு எதிரிட்டு வருகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யோசபாத்தை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத. இங்க 17ஆவது வசனத்துல வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாரு. என்ன பண்ண போறேன்னா, உன்னை இந்த யுத்தத்துல உனக்கு நான் ஜெயத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஆண்டவர் சொல்லிவிட்டார். சொன்ன உடனே பிரச்சனைலாம் இருக்கு, யுத்தம் நடந்துன்னு தான் இருக்கு, எல்லாரும் எழும்புறாங்க. ஆனா யோசபாத்தும் அவங்க ஜனங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் மகா சத்தமிட்டு என்ன பண்றாங்கன்னா தேவனை துதித்தார்கள். 19ஆம் வசனம், மகா சத்தமிட்டு தேவனை துதித்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டேன், நான் யுத்தத்தில் வென்ட்டேன், ராஜாக்களை முறியடிச்சிட்டேன், நான் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நான் பார்க்க போறேன், யுத்தம் முடிஞ்சிச்சு அப்படியே அவங்க சொல்லி 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 கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா யுத்தம் அற்புதமாக முடிஞ்சுது. ஆமென். அங்க பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு விதமா ஒருவருடைய பட்டயம் திரும்பினது. வசனம் சொல்லு, அவர் துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ள அவர்கள் வெட்டுண்டு மடிகிறார்கள். என்ன எப்படி நடந்துச்சுன்னா ஜெபங்க. என்ன ஜெபம்? யுத்தம் முடிஞ்சிருச்சு. யுத்தம் முடியும் போது என்ன பண்றாங்கன்னா அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், அவர் துதிக்கிறார்கள். துதி எதை குடிக்கிறதுனா ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. சோத்தனை எதை குடிக்கிறதுனா ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. சொல்ல 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா யுத்தம் அற்புதமா முடிஞ்சது. ஆமென். எல்லாத்துக்கும் என்ன ஜெபம்? கதற ஜெபம் இல்லை, அழுவுற ஜெபம் இல்லை. என்ன ஜெபம்னா பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு ஜெபம் தான். இன்னொரு இடத்துக்கு போகலாம். பெந்தெகோஸ்தே நாள் பாருங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன் உங்களுக்காக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் முணுமுணுப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாளில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் என்ன பண்ண போறேன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போறேன். இயேசு போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போறேன். அந்த இடத்துல அவங்க எதுக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக அவங்க கையெல்லாம் தட்டல, பரிசுத்த ஆவியானவர் கொடுங்க அப்படிலாம் கை தட்டல, கதறெல்லாம் இல்லை, கெஞ்சலாம் இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டாங்கன்னா என்ன? அது ஒருமனப்படும் போது என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டா, நிச்சயமா நடக்க போகுது, நிச்சயமா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் செய்ய போறார், ஆண்டவர் செய்ய போறார், ஆண்டவர் செய்ய போறார் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும், எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறாங்க, இப்ப பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நீங்க என்ன பாட்டு பாடுங்கன்னா, வல்லமை உண்டு உண்டு அந்த பாட்டு பாடுங்க. பாட்டு பாடினோடனே கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வாங்க. நிறைய பேர் கையை தட்டினா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வான்னு நினைக்கிறாங்க.
பாருங்க, அவங்களுக்கு என்னன்னா கை தட்டினா என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரு. இந்த வல்லமை உண்டு வல்லமை உண்டு பேண்ட் அடிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கதர்னா வந்துருவாரு, கெஞ்சினா வந்துருவாரு, எல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசித்தாலே பரிசுத்த ஆவியானவர் வந்துருவார். வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தாம் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நம்மளே ஒரு காரியம் கேட்டா என்ன பண்ணிடுறோம்னா கொடுத்துறோம். பிள்ளை கேட்டவனே என்ன போடுறோம்னா சரி கேட்டுச்சே கொடுத்துடலாம். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் போது அவர் கொடுக்க மாட்டாரா? நம்ம பொல்லாதவங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்றாருன்னா அதிசீக்கிரமாய் அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு ஏதோ கை தட்ட தேவையில்ல, ஏதோ பேண்ட் அடிக்க தேவையில்ல, இல்ல வல்லமை உண்டு அந்த பாட்டு வேகமா பாடுறதுனால பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள போறது கிடையாது. நான் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கும் போது என்ன பண்றாருன்னா என்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். அன்றைக்கு அதான் நடந்துச்சு. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள்ல அவர்கள் ஒருமனப்பட்டார். ஒருமனப்படும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்ட சொல்ல சொல்ல என்ன ஆயிட்டாங்கன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை, கேட்டாலே போதும். பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாலே போதும், பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்வோம். பாருங்க, இந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அவங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னா சீக்கிரமா நடந்துரும். நம்ம என்ன பண்ணணும்னா சுகத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவங்க வந்தோடனே டக்குன்னு சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப நாளா கடன் பிரச்சனை மாறணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கடன் பிரச்சனை மாறிடும். ஏங்க? ஏன்னா அவங்க விசுவாசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், கையை தட்டினாதான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அழுதாதான் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு சுகத்தை ஆண்டவர் தரமாட்டார், ஏன்னா சுகம் ஆண்டோடைய சித்தம், பலவீனம் ஆண்டோடைய சித்தம். பார்த்தியா, பவுலுக்கே என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் முள்ள வச்சிருக்கிறாரு, அப்போ உனக்கு பலவீனத்தை ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அப்படி சொன்னதுனாலேயே நாம் என்ன பண்ண மாட்டோம்னா விசுவாசிக்க மாட்டோம், எனக்குன்னு நினைக்க மாட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்தவனே அவங்களுக்குன்னு நினைக்கிறாங்க, அவங்க டக்குன்னு அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க நிறைய பிரசங்கத்தை கேட்கல, நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்டுட்டோம். எந்த பிரசங்கத்தை கேட்டுட்டோம்? தப்பான பிரசங்கத்தை கேட்டுட்டோம். அப்படியே சொன்னாங்க, என்னை பார்த்து சொன்னாங்க, நீ ஆண்டவர் ஏன் உனக்கு பலவீனத்தை கொடுத்துருக்கிறாருன்னா இது மூலியமா ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா உன்னை வச்சு மற்றவங்களை சுகப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என்ன நினைச்சேன்னா ஆமால, ஆண்டவர் எனக்கு பலவீனத்தை கொடுத்துருக்கிறார், ஏன்னா மற்றவங்களை சுகப்படுத்துறதுக்காக. எனக்கு பலவீனத்தை கொடுத்து ஆண்டவர் மற்றவங்களை சுகப்படுத்தணும் அவசியம் இல்லைங்க. ஆண்டவர் பலவீனமானார், அதன் மூலியமா மற்றவங்களுக்கு சுகம் வருது. சொல்றாங்க, என்ன எனக்கு ஆண்டவர் கடன் பிரச்சனையை கொடுத்துருக்கிறார், அதை வச்சு என்ன பண்ண போறாருன்னா மற்றவங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா என்ன கடத்துக்குள்ள நடத்துறார். அப்படி ஆண்டவர் செய்ய போறது இல்லை. ஆண்டவர் தரித்திரமானால் அதன் மூலியமாய் நாம் கடன் பிரச்சனை மற்றவங்களுக்கு மாறுது. ஆமென். அப்போ என்னன்னா தவறான சத்தியங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதனாலே இன்றைக்கு நிறைய பேர் விசுவாசிக்க முடியல. விசுவாசிக்கிறதுனால அவங்க என்ன பண்ண முடியலன்னா ஆசீர்வாதத்தை அவர்கள் எளிதாய் சுதந்திரிக்க முடியவில்லை. ஆமென். அப்போ எப்படி ஜெபிக்கணும்? பெற்றுக்கொண்டேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகள் தேவன் என்ன சொல்றாருன்னா நீ போய் என்ன பண்ணா ஆசாரியன்கிட்ட காட்டு. 10 குஷ்டரோகிகள் இயேசுகிட்ட வராங்க. இயேசு என்ன பண்றாருன்னா நீ போய் ஆசாரிட்ட காட்டு. போகும்போது என்ன ஆயிடும்னா உன்னுடைய குஷ்டரோகம் எல்லாம் சொஸ்தமாயிடும்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கும் போது அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், இயேசு சொல்லிட்டார் உனக்கு சுகம் வந்துடும் சுகம் வந்துடும் சொல்லிட்டாரு. அதே போல இவங்க என்ன நினைச்சாங்கன்னா நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு நான் சுகத்தை பெற்றுக்கொண்ட சொல்ல சொல்ல நடக்க நடக்க அவங்க போறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்க, சுகத்தை பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. என்னன்னா நான் சுகமானேன்,
அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா அப்படியே கட்டி அப்படியே மறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு ஒரு அம்மா அம்மா இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க. பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, அம்மா கிட்ட கேட்குது, அம்மா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கதறுது. என்ன வாங்கி கொடுத்துருங்கம்மான்னு கெஞ்சுது. கடைசியில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பொண்ணு கெஞ்சுதே சொல்லிட்டு, சரி அதுக்கு கெஞ்சுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா, சரி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட் ஆயிடுது. ஏன்னா நம்ம அம்மா வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான், சைலண்ட் ஆயிடுது. இன்றைக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு யாருக்கு இல்லைன்னா கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொல்றார், அவருடைய தழும்புகளால் நீ குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஓ ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. அவர்கள் கெஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னா அறிவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அவங்களுக்கு அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. இன்றைக்கு நமக்கு தேவை என்னன்னா அறிவு. எந்த அறிவு? வார்த்தை குறித்த அறிவு. அறிவு இருக்கும்போது நம் நிச்சயமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். இன்னொரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு இடத்துல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 5 அப்பங்கள் 2 மீன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, 5000 பேர் மேலே இருக்கிறாங்க புருஷர்களே. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, யாருக்கும் அங்கே சாப்பாடு இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தன் 5 அப்பங்களை 2 மீனுங்களை ஆண்டவர் என்ன இயேசு கிட்ட என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறான். கொடுத்தவனே இயேசு என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ ஆண்டவரே என்னை நம்பி வந்துட்டாங்களே ஆண்டவரே, சோறு போட முடியாமல் போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இயேசு கதறினாரா? அழுதாரா? ஐயோ என்னை நம்பி வந்துட்டாங்களே, வேற வழி எதுவும் தெரியலையே அப்படின்லாம் கதறல. ஆண்டவர் இயேசு என்ன பண்றாருன்னா, இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்கள் என்ன பண்றாருன்னா அவர் எடுத்து வானத்துக்கு நேராக அவர் என்ன பண்றாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணினார். அது என்ன பண்ணினாரு? ஸ்தோத்திரம் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்ன ஆகுதுன்னா அது பெருக ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணான்னு என்ன சொல்லியிருப்பாரு? இந்த ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அது கிடைச்சிருச்சு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா இயேசு அந்த இடத்துல தூக்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பெற்றுக்கொண்ட ஜெபம். இயேசு பண்ண ஜெபம் என்னன்னா பெற்றுக்கொண்டேன் என்று அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பெருக்கத்தை அவர் பார்க்கிறார்கள். இதே போல நிறைய காரியங்கள் இருக்குங்க. இன்னொரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆண்டவரே சிறைகளாக மாற்றுங்க ஆண்டவரே, ஐயோ போட்டு நான் என்ன தூக்கின்னு வந்து ஜெயிலில் போட்டாங்க ஆண்டவரே, கட்டி வச்சுட்டாங்க ஆண்டவரே, எதனா பண்ணுங்க ஆண்டவரே அப்படிலாம் ஜெபிக்கல. பவுலும் சீலாவும் அன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னா துதித்தார்கள். துதிக்கிறதுனா என்னது? ஆண்டவர் சிறையிருப்பை மாத்திட்டாரு, அவர்கள் துதித்தார்கள். இது மாத்திட்டார் சொல்ல 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 துதிக்க 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 என்ன ஆகுதுன்னா எல்லாம் இடிந்து விழுகிறது. ஆமென். இது என்ன ஜெபம்? கதர்ன ஜெபமா? அழுகுற ஜெபமா? கெஞ்சுற ஜெபமா? இந்த ஜெபம் வந்து கெஞ்சுற ஜெபம்லாம் இல்லை. இந்த ஜெபம் என்னன்னா பெற்றுக்கொண்டேன் அந்த ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நிச்சயமா எங்க அற்புதம் நடக்குது. பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கிருபை என்ன பண்ணுதுன்னா கொடுத்திருக்கிறது. விசுவாசம் என்ன பண்ணுது? எடுத்துக்கொள்ளுகிறது. கிரேஸ் கிவ்ஸ், ஃபெய்த் டேக்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் என்னன்னா ஆண்டவரே கொடும். ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணா விசுவாசி. வசனம் சொல்லு, விசுவாசித்தினால் நீதிமான் பிழைப்பான். நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், நீ விசுவாசனா உனக்கு ஆகும். ஆண்டவர் எல்லார்கிட்டையும் பார்த்து சொல்றாரு. ஒரு வியாதியஸ்தன் வரும்போது என்ன சொல்றாருன்னா நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசா என்ன நடக்குன்னா உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். இன்றைக்கு அற்புதத்தை சுகத்தை என் கையில் ஆண்டவர் கொடுக்கல.
இல்லை என் பாக்கெட்டில் ஆண்டவர் சுகத்தை வச்சுருந்தாருன்னா நான் ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் தாராளமாக கொடுத்துட்டு இருப்பேன் சுகம். சரி வியாதியோடு இருக்கிறாங்களே, சரி சுகத்தை கொடுத்துடலாம். அப்படி ஆண்டவர் என் பாக்கெட்டில் வச்சிருந்த சுகத்தை எங்கே வச்சிருக்கிறார்னா உங்கள் விசுவாசத்திலே தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார். நான் அப்படி கொடுக்காம இருப்பேனா? அப்படிலாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். அப்படின்னு வச்சுட்டாருன்னா நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன். வந்தவனே அவங்களுக்கு எப்படின்னா சுகத்தை கொடுத்துட்டு போய் எடுத்து கொடுத்துடணும்னு நினைப்பேன். ஆண்டவர் சுகத்தை என் பாக்கெட்டில் வைக்கல, சுகத்தை ஆண்டவர் எங்கே வச்சிருக்காருன்னா உங்கள் வாயில் வச்சிருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்டேன் சொல்ல 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 நான் குணமானேன், அவருடைய தழும்புகளை நான் குணமானேன்னு சொல்ல 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 நிஜமாவே என்ன வருதுன்னா சுகம் நம்முடைய சரீரத்தில் வருகிறது. கடன் பிரச்சனை மாறிச்சு, நான் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பேன் சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா கடன் பிரச்சனை மாற ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது? பெற்றுக்கொண்டேன் அந்த ஒரு ஜெபம்தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. அப்போ ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, சீக்கிரமா நடக்கட்டும் ஆண்டவரே, ரொம்ப நாளா வீடு கட்டமா இருக்கு ஆண்டவரே, வீடு கட்டுங்க ஆண்டவரே, ரொம்ப நாளா கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை மாற்றி அப்படி ஜெபிக்க கூடாது. கடன் பிரச்சனை மாறிடுச்சு, வரும்போது அப்படிதான் மழை வந்துனே இருந்துச்சு. இதெல்லாம் பிரசங்கத்தை இதெல்லாம் படித்தேன் பாருங்க. இதெல்லாம் படித்தவொடனே ஆண்டவரே மழையை நிறுத்துங்கன்னு ஜெபம் பண்ணல, மழை நின்னதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணேன். மழை நின்றுச்சு, அப்படியே வந்துட்டேன். ஆமாம் பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை நம்ம கேட்டுட்ட உடனே அதை அப்படியே விட்டுறக்கூடாது, அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஜெபம் பண்ணது எவைகளை கேட்டுக்கொள்வீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்குறார். டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அந்த லாசருடைய கல்லர் என்ன பண்ணுறாருன்னா அதை பயிற்சி செய்கிறார், எக்ஸசைஸ் பண்ணுகிறார். இன்றைக்கு கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, கேட்டு என்ன பண்ணால் ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி செய்ய நம்ம எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கணும்னு இருக்கோ அதை எல்லாம் எளிதாய் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். எல்லாரும் எழுந்து இருக்கலாம். முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பார்த்தோம், ஏன் இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தவறி விடுகிறார்கள். ஜெபம் செய்யும் போது ஏன் சுகத்தை பெற்றுக்கொள்ள தவறுறாங்கன்னா அவங்க ஆண்டவரே கத்துறாங்க, அழுகுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எதை பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஆண்டவரே பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபிக்கிறத அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே வியாதியோடு செத்து போனாங்க, நிறைய பேர் வியாதியோடு மறிச்சிட்டாங்க ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. வியாதி இருந்தால் நாங்கள் சொல்ல போகிறோம், அப்படியே தழும்புகளால் நாங்கள் குணமாகிவிட்டோம், நாங்கள் சுகமாயிட்டோம், வியாதி எங்களுடைய சரீரத்தில் இல்லை. அதை சொல்லி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சுகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லா சுகத்தையும் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதே நாங்கள் ஆண்டவரே அதை கிளைம் பண்ணி எடுக்கிறோம், செக்கு எழுதுகிறோம். நாங்கள் குணமானோம் என்ற செக்கு எழுதுகிறோம் கர்த்தாவே. எங்கள் வீடு கட்டப்பட்டது என்று செக்கு எழுதுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கடன் பிரச்சனை மாறினது என்ற செக்கு எழுதுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், செவி கொடுக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இயேசு ஜெபிச்சது போலவே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுடைய ஜெபத்தை எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர். யூ ஆர் ஹியரிங் மை ப்ரேயர். எங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதற்காகலாம் ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே எல்லா ஜெபமும் ஆண்டவரை நீர் கேட்டு ஆண்டவரை பதில் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. பலப்படுத்தி விட்டீர் ஆண்டவரே, தேவைகளை சந்தித்து விட்டீர், குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாற்றி விட்டீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாவற்றிலும் வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.